இந்த பள்ளியின் தாளாளர் அவர்களே, பள்ளியின் முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து இது நியாயமாக 80வது சுதந்திர தினத்தினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுதந்திரமானது அவ்வளவு ஈஸியாக நமக்கு கிடைத்து விடவில்லை. பலருடைய தியாகத்தினாலும் யாரும் பேசாதீங்க, பலருடைய போராட்டத்தினாலும் 200 வருடங்களாக நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷ்காரரிடமிருந்து மிகவும் சிரமத்துக்கு மேல் எல்லா சமுதாயங்களும் இணைந்து போராடி நம் கிடைத்திருக்கிறது இந்த சுதந்திரம். இந்த சுதந்திர தினத்தில் குறைந்தது இந்த சுதந்திர தினத்திலாவது நமக்காக போராடி வெட்டி சுதந்திரத்தை வாங்கி தந்த அந்த பெரியவர்களை நமக்கு நினைவு கூறுவது நமது ஒவ்வொருவருடைய கடமையும் ஆகும். அன்பான மாணவர்களே, இந்த நாட்டின் எதிர்காலம் உங்கள் கையிலேயே இருக்கின்றது. நேரத்தை போற்றுங்கள், பெற்றோர்களை மதியுங்கள். உங்களுக்கு படிப்பறிவு தரக்கூடிய இந்த ஆசிரியர் பெருமக்களை உங்கள் காலம் பூராக நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த பள்ளியை எந்த காலத்திலும் மறந்து விடாதீர்கள். கடவுள் புண்ணியத்தில் ஆண்டவனுடைய கிருபையால் நீங்கள் எல்லாரும் நல்ல முறையில் உங்களுடைய படிப்புகளை முடித்து பெரிய பெரிய பொறுப்புகளிலோ அல்லது பெரிய பெரிய வியாபாரிகளாக கண்டிப்பாக நீங்கள் ஆவீர்கள். அந்த நேரத்தில் உங்களால் நீங்கள் இந்த ஸ்கூலுடைய அலுமினியாக இருக்க போகும்போது உங்களால் இந்த பள்ளிக்கு எந்த வகையிலாவது உங்களுடைய திறமையினாலோ அல்லது உங்களுடைய ஃபைனான்ஸ்னாலோ என்னத்தை செய்ய முடியுமோ தயவுசெய்து இந்த பள்ளியை நீங்கள் படிக்கக்கூடிய எந்த பள்ளியும் சரி, இனி இது படித்து முடித்து காலேஜுக்கு போவீர்கள், அந்த கல்லூரிகளையும் சரி கண்டிப்பாக நினைவில் வைத்து உங்களால் உங்களுக்கு பின்னால் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான உதவிகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது நம்மளை வளர்த்து விட்ட இந்த பள்ளிக்கு செய்யக்கூடிய நமது கடமையாகும். இரண்டாவது, இந்த ஸ்போர்ட்ஸ் தினத்தில் பரிசு வழங்குறதுக்காக வேண்டி உங்கள் தாளாளர் இப்ராஹிம் உண்மையிலேயே ஒரு திறமையான ஒரு தாளாளர் உங்களுக்கு இருக்கிறாரு. அவரோட நான் நியூ காலேஜ் மெட்ராஸில் ஒன்றாதான் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சில விஷயங்களில். அதனால் அவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரையில் அவர் வந்த பிறகு தான் எங்கள் நியூ காலேஜில் பல போட்டிகளில் வென்று நியூ காலேஜுக்கு இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரையில் ஒரு பெருமையை ஏற்படுத்தியிருந்தது அவர் தான் முக்கியமான காரணம். சமீபத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னே கூட கபடி போட்டியில் நியூ காலேஜுக்காக வேண்டி முதல் பரிசாக வாங்கி தந்திருக்காரு. இப்போ அவருக்கு என்னுடைய நிர்வாக உறுப்பினர் என்ற முறையில் நியூ காலேஜ் நிர்வாக உறுப்பினர்கள் அவருக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்போர்ட்ஸில் மட்டுமில்லை, பொதுவாகவே நல்ல ஒரு நிர்வாகி அவர். மாணவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். விளையாட்டுங்கிறது சும்மா விளையாட்டுன்ற ஒரே காரணத்தினால மட்டும் இல்லாமல் நமக்குள்ள வெற்றி தோல்வி எல்லாமே ஒன்று தான். பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்முடைய முயற்சி கடமை. வெற்றி தோல்விங்கிறது சிலருக்கு உடனே கிடைச்சிடும், சிலருக்கு லேட்டாக கிடைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆகும் ஏதாச்சும் ஒரு வழியில். இன்றைய இளைய சமுதாயமானது இந்த உங்கள் ஜெனரேஷன் முக்கியமான இதில் தோல்விகளை தாங்கிக் கொள்ளக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் வளர்க்கப்படுறீங்க. என்னத்தை கேட்டாலும் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஊரை கீழக்கரையை பொறுத்தவரையில் எத்தனையோ ஆக்சிடென்ட்
சர்வசாதாரணமாக நடக்குது. சின்ன பசங்களை பைக் ஓட்டிகிட்டு போகிறது, ஞானங்கன் நேரத்தில் பைக் ஓட்டிகிட்டு போகிறது. இதுக்கு என்ன செய்ய பெட்ரோலும் நீங்கள் பிடிக்க நீங்கள் அவங்கள்ட்ட ப்ரெஸ் பண்ணுறதுனால வேறு வழி இல்லாமல் அதை வாங்கி தந்துடுறாங்க. தோல்விங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம படித்து கொடுக்க மாட்டேங்கிறோம். ஸ்கூலில் என்ன தெரிந்தாலும் ஸ்போர்ட்ஸில் ஓடுவாங்க, ஜெயிப்பாங்க, அது தோப்பாங்க, அது வேறு விஷயம். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனும் தோல்வி அடைஞ்சே ஆகணும். ஜெயிக்கிறது கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். ஆனால் தோல்விங்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயே நம்ம அனுபவிச்சே ஆகணும். அது ஈவன் சின்ன வயசுல இருந்து. அப்போ தான் தோல்விங்கிறது வாழ்க்கையின் ஒரு பகுதி அப்படிங்கிறத அவங்களுக்கு மனசில் ஏற்படணும். இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேப்பர்களில் செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வரப்போகும்போது குறைஞ்சது நமக்கு தெரிஞ்ச வரையில் கடந்த சில வருஷங்களாக ஒரு 7-8 பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நீட்னால சாவுறாங்க, அதனால் சாவுறாங்க, இதனால் சாராங்க. என்ன அதில் நம்ம என்ன நீட் இல்லாமையோ இந்த ஃபெயிலாக போனதுனால நம்ம வாழ முடிஞ்சிருதா? இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள், கரண்டாக இருக்கக்கூடிய நம்ம இந்தியா லெவலில் உள்ள தலைவர்களும் சரி, நம்ம தமிழ்நாட்டு லெவலில் உள்ள தலைவர்களும் சரி, யாரும் படித்து பெரிய பெரிய டிகிரிகள் கிடைச்சி அவங்க தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா யாருமே கிடையாது. தலைவராக இருக்கிறவங்க எல்லாமே படிக்காத மேதைகளாக தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லா விஷயங்களையும் நமக்கு டெவலப் பண்ணி தந்தது தலைவர் காமராஜர் அவர்கள். படிக்காத மேதை. நமக்கு கிடைச்ச முதல்வரில் அண்ணாதுரை அவரால் தான் படித்தவர். யாரும் நமக்கு படித்தவங்க கிடையாது. ஆனால் நம்ம நாட்டை நல்ல முறையில் டெவலப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய தலைவர் படித்தவங்க கிடையாது. நல்ல முறையில் நாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் படிப்பு ஒரு பகுதி வாழ்க்கையில், சக்ஸஸ் ஒரு பகுதி வாழ்க்கையில். ஆனால் தோல்வி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சே ஆகணும். தோல்வி உன்னால நம்ம எல்லாம் முடிஞ்சு போட்டதுன்னு கிடையாது. அதனால் மாணவ செல்வங்கள் உங்களுக்கு திரும்பி ஒரு வேண்டுகோளை வைத்துக்கிறேன். எந்த காரணத்துக்கும் தோல்வியை கொண்டு பயப்படாதீங்க. கண்டிப்பாக பக்கத்துலேயே இருக்குது வெற்றி. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. உங்கள் முயற்சி எந்த காலத்துலையும் விட்டுடாதீங்க. கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய படிப்புகளை எல்லாம் நல்ல முறையில் படித்து முடித்து உங்களுடைய எதிர்காலம் மேலான எதிர்காலமாக அமைய வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ சார்.